வணக்க மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில பிப்ரவரி 24 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நடக்குது அப்படின்னா, ராகவனும் கண்மணியும் வந்துட்டு கடையில கணக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்மணி ஒரு சில கணக்குகள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. கடையில வேலை பார்க்குற ஒருத்தவரு நேரா ராகவன்ட்ட வந்துட்டு, "மாறன் எங்க?" அப்படின்னு கேட்குறாரு. ராகவன் என்ன சொல்றாருன்னா, "ஏன்?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, "முக்கியமான விஷயமா மாறன பார்த்து பேசணும்" அப்படின்னு. ராகவன் கேட்குறாரு, "எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க." அவரு சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் மாறன்ட்ட தான் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை இரிட்டேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப கண்மணி இத பார்த்துட்டு ராகவன பார்த்து, "பாத்தீங்களா? நீங்க இந்த கடையில இல்ல, வீட்லயும் செல்லா காசு மாரி தான் இருக்கீங்க போல. பேசாப்புல அவங்கள்ட்டயே பேசாம எல்லா பொறுப்பையும் உங்க தம்பிகிட்ட ஒப்படைச்சுட்டு, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்" அப்படின்னு கண்மணி ராகவன உசுப்பேத்தி விடுறாங்க. ராகவன் இது கேட்டதோட என்ன பண்ணுவாரு? செம்ம கோவப்பட்டுட்டாரு. அப்ப நம்ம கண்மணி நேரா ராகவன்ட்ட, "இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தேன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் தான் அசிங்கம். நான் இங்க இல்ல, போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ராகவன் டக்குன்னு கண்மணிய பார்த்து, "கண்மணி நில்லு" அப்படின்னு சொல்ல, கண்மணி நிக்கிறாங்க. "இங்க பாருங்க, நான் மட்டும் தாங்க இந்த குடும்பத்திலேயே உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருமே உங்களுக்காக இந்த குடும்பத்துல பேசுற மாதிரியே தெரியலங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மாறன் அந்த பக்கம் வராரு. அப்ப அந்த ஸ்டாஃப் நேரா மாறனை பார்த்து, "மாறா நில்லேன்" அப்படின்னு. மாறன் கேக்குறாரு, "சொல்லுங்க அண்ணே." அவரு கேக்குறாரு, "ரொம்ப நேரமா உன்னதான் மாறா தேடிக்கிட்டு இருந்தேன்." மாறன் கேக்குறாரு, "சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா?" அந்த ஸ்டாஃப் சொல்றாரு, "அந்த ஒருத்தவங்க நிக்கிறாங்கல்ல, அவங்க கொஞ்சம் ஏழை, எனக்கு தெரிஞ்சவங்க. இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் போடும் பொழுது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்." மாற சொல்றாரு, "அதுக்கு என்னென்ன, பார்த்துக்கலாம்" அப்படின்னு. அப்ப ராகவன் டக்குன்னு, "நீங்க பாருங்க, நீங்க சாதாரண ஒரு ஸ்டாஃப் தானே, நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக குறைச்செல்லாம் போட முடியாது" அப்படின்னு. அப்ப மாற சொல்றாரு, "டேய் ராகவா, என்னடா?" அப்ப ராகவன் சொல்றாரு, "மாறா, இந்த கடையில யாரு ஹெட்டு? நான் தானே. நான் தான் இந்த கடைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத தான் கேட்கணும்." இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, "டேய் ராகவா, அவங்க தெரிஞ்சவங்க தானே, இதுல என்னடா இருக்கு?" அப்ப ராகவன் சொல்றாரு, "இங்க பாருடா மாறா, நான் சொல்றதுதான் முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட், ஆஃபர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த கடையை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்." இதை கேட்டதோட அவரு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. மாறன் நேரா ராகவனை பார்த்து, "டேய் ராகவா, என்னடா இதெல்லாம்?" அப்படின்னு. அப்ப நம்ம கண்மணி நேரா ராகவனை பார்த்து முறைக்க, ராகவன் நேரா மாறனை பார்த்து, "இங்க பாருடா, இந்த கடையில நான் தான் ஓனர். அதனால நான் சொல்றபடிதான் இந்த கடையில எல்லாருமே நடக்கணும்" அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் கேக்குறாரு, "டேய் என்னடா இப்படி பேசுற? இங்க பாரு, கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எத்தனை வருஷமா இங்க இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம சரின்னு தான் சொல்லும். ஒன்றும் அவர் வந்துட்டு எல்லாருக்குமே ஒன்றும் டிஸ்கவுண்ட் கேட்கல இல்ல. அவங்க பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க வீட்ல ஏதோ விசேஷம் வச்சிருக்காங்க. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு தான் லைட்டா டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காரு. நம்ம ஒன்றும் மொத்தமா ஒன்றும் ஃப்ரீயா கொடுக்க போறது இல்லையே." ராகவன் சொல்றாரு, "மாறா, இந்த கடையை எப்படி பொறுப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை பாரு." அப்ப கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ராகவனை பாக்குறாங்க. அப்ப மாற நேரா ராகவனை பார்த்து, "டேய் ராகவா, குரல் உயர்த்தி பேசாத, எல்லாரும் பாக்குறாங்க." அப்ப ராகவன் சொல்றாரு, "இங்க பாரு மாறா, இந்த கடையில நான் சொல்றதை தான் கேட்கணும்." அப்ப டக்குன்னு ராகவன் எல்லாரையும் பார்த்து, "இங்க பாருங்க, இந்த மாதிரி யாராவது குடும்பத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க, இவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்கவே கூடாது. இந்த கடை ஒன்றும் உங்களுக்காக வச்சு நடத்திக்கிட்டு இல்லை. இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுத்தா அப்புறம் கடை என்ன ஆகுறது? தேவையில்லாம இனிமே யாரையும் கூட்டிட்டு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க" அப்படின்ட்டு ராகவன் மொத்த பேரையும் சொல்றாரு. அப்ப மாறனை பார்த்து, "டேய் மாறா, உனக்கு தான் சொல்றேன்" அப்படின்னு. எல்லாருமே மாறனை பேசுறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறன் நேரா ராகவனை பார்த்து, "மாறா, ராகவா, நீ தேவையில்லாம கோவப்படுற." ராகவன் சொல்றாரு, "மாறா, இந்த கடையில உனக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம அடுத்தவங்களோட வேலையில மூக்கு நுழைக்காத." இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம வீரா வந்துட்டு டீ குடிக்க போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இன்னொரு பக்கம் ராகவன் நேரா மாறனை பார்த்து, "இங்க பாருடா மாறா, இந்த கடையில நீ ஒரு வேலைக்கார மாதிரி தானே இருக்க. அந்த வேலையை மட்டும் பாரு" அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் அதிர்ச்சியாகி அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அவருக்கு அப்படியே ரொம்ப கவலையா போறாரு. இதை பார்த்துட்டு கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டாதானே இந்த குடும்பத்தை பிரிக்க முடியும். அதுதானே அந்த கண்மணியோட பிளானே.
அப்ப நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட டீ குடிக்க போன நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா வராங்க. அப்ப எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்துட்டு வீரா போய் கேட்குறாங்க, "என்னாச்சு? முகமே சரியில்ல யாருக்குமே. மாறன் எங்க?" அவங்க சொல்றாங்க, "மாறன் எப்படி இருப்பாரு? அவரு போயிட்டாரு." அப்ப கண்மணி கேட்குறாங்க, வீரா கேட்குறாங்க, "ஏன் என்னாச்சு?" அப்ப ஸ்டாஃப் சொல்றாங்க, "இது மாரி ஒருத்தருக்கு டிஸ்கவுண்ட் குடுக்கணும் அப்படின்னு ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காரு. ராகவன் ரொம்ப திட்டிட்டாரு. இந்த கடையில நீ ஒரு வேலைக்கார மாரி தானே. நீ ஏன் இந்த கடையில வந்துட்டு இந்த மாரியெல்லாம் வந்து பேசுற? நீ பேசுறதுக்கு உனக்கு எந்தவித உரிமையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மாறன அசிங்கப்படுத்திட்டாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படின்னு. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கண்மணி இங்கேருந்து வந்துட்டு, "வீரா இங்க வாயேன்" அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது இவளோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. வீரா நேரா கண்மணி கிட்ட, "ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்ப கண்மணி சொல்றாங்க, "என்னோட கேம நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்." அப்ப நம்ம வீரா கேக்குறாங்க, "ஏய் எதுக்காக இப்படி பண்ற?" அப்ப கண்மணி சொல்றாங்க, "மாறன என்னால கோர்ட்டுல எதுவும் பண்ண முடியல. ஆனா அவன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சுக்கிட்டு." இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, "ஏன்டி இப்படி பண்ற?" கண்மணி சொல்றாங்க, "அவன் நல்லா இருக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்காம இருக்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டே இருப்பேன்." இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, "ஏன்டி இப்படி பண்ற? கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அவங்கள?" அப்ப கண்மணி சொல்றாங்க, "விடமாட்டேன். நான், என் அண்ணன், ராஜேஷ் எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டியது. ஆனா அவங்கள நிம்மதி இல்லாம இவங்க மட்டும் நிம்மதியா கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்களா? நான் விடமாட்டேன்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ பாரு" அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம வீரா வந்துட்டு நேரா ராகவன்ட்ட போயிட்டு, "ராகவன் மாமா, நீங்க பேசுனது தப்பா தெரியலையா?" ராகவன் கேட்குறாரு, "என்ன கண்மணி? என்ன வீரா?" வீரா சொல்றாங்க, "மாமா, மாறன் உங்க தம்பி. எப்படி நீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அவரை நீங்க இப்படி பேசலாம்?" ராகவன் சொல்றாரு, "இங்க பாரு, தம்பி அப்படிங்கிறத விட இவன் இந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப். அவன் நான் சொல்றத தான் கேட்கணும்." அப்ப வீரா சொல்றாங்க, "இல்ல மாமா, நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு. அவர் ஏதோ சும்மா சாதாரணமா டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காரு. அத போயிட்டு நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்பு." ராகவன் சொல்றாரு, "இங்க பாரு வீரா, நீயும் இந்த கடையில ஒரு சாதாரண அக்கவுண்டன்ட் தான்" அப்படின்னு. அதே நேரம் பார்த்து நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. "என்ன நடக்குது இங்க? ஒரே கூட்டமா இருக்கு." அப்ப நம்ம கண்மணி சொல்றாங்க, வாங்க மாமா, இந்த வீரா தேவையில்லாம பிரச்சனைய உண்டாக்குறா." ராமச்சந்திரன் கேட்குறாரு, "வீரா என்னாச்சுமா?" வீரா நேரா ராகவனை பார்த்து மறைச்சுக்கிட்டே, "மாமா, நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம். ரொம்ப ஏழையும் கூட. அவங்களுக்கு சின்னதா ஒரு 5% தான் டிஸ்கவுண்ட் குடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு போய் ராகவன் மாமா மாறன, 'நீ ஒரு கடையோட வேலைக்காரன் தானே' அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டாரு." இது கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. ராமச்சந்திரன் ராகவனை பார்த்து, "டேய் அப்படியா பேசுன?" அப்ப ராகவன் சொல்றாரு, "இல்லப்பா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது நம்ம கடை?" அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, "டேய் அதெல்லாம் பார்த்தாடா இந்த கடையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, ஏழைகளுக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இங்க பாரு, நீ தேவையில்லாத முடிவெடுக்கிற ராகவா. உனக்கு இந்த கடையில கத்துக்க வேண்டியது இன்னும் நிறையவே இருக்கு." அப்ப கண்மணி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, "மாமா இங்க பாருங்க மாமா, அவரு செஞ்சது தப்பு தானே. எப்படி வந்துட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தா பிரச்சனை தானே." ராமச்சந்திரன் கண்மணியை பார்த்து, "இங்க பாரு, உனக்கு இந்த கடையை பத்தின விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ராகவனுக்கு கூட இல்ல. ராகவா உனக்கு தெரியாதாடா இந்த கடை எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு? அவங்களால தான் இன்னைக்கு இந்த கடையே நல்லா இருக்கு. ஆனா நீ அவங்கள அவமானப்படுத்தி வெளியில அனுப்ப பாத்தியா?" அப்ப ராகவன் சொல்றாரு, இல்லப்பா, அவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது." அப்ப ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, "ராகவா, நீ இந்த கடையில கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்த்து, "ஏமா வீரா, ராகவனை கண்டிச்சிட்டேன்." அப்ப வீரா சொல்றாங்க, "மாமா, அத்தனை பேருக்கு முன்னாடி மாறன இந்த கடையோட வேலைக்காரன் தானே அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு." மாறன் கோச்சிக்கிட்டு போயிட்டான். இது கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. ராகவனை பார்த்து, "டேய் ராகவா, அண்ணன் தம்பி எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியில நான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா பேசுற நீ?" அப்ப மாறன் சொல்றாரு, "இல்லப்பா, நான் ஒன்றும் சொல்லல." அப்ப வீரா சொல்றாங்க, "இல்ல மாமா, அத்தனை பேருக்கு முன்னாடி இவர் அவமானப்படுத்தியிருக்காரு." அப்ப கடையில உள்ளவங்க நேரா வந்து, "ஆமா சார், ராகவன் சார் வந்துட்டு மாறனை ரொம்ப பேசிட்டாங்க. மாறன் அண்ணா ரொம்ப பாவம்." அப்படியே கண் கலங்கி போயிட்டு அவருக்கு. இது கேட்டதோட ராமச்சந்திரா ராகவனை பார்த்து, "ராகவா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. மாறன் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்." ராகவன் சொல்றாரு, இல்லப்பா, நான் பண்ணது எந்தவித தப்பும் இல்ல. நான் போய் எப்படி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்?" அப்ப கண்மணி ராமச்சந்திரனை பார்த்து, "மாமா இங்க பாருங்க, எப்படி இவரு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்?" அப்ப ராமச்சந்திர அவள் கண்மணியை பார்த்து, "கண்மணி நீ எதுவும் பேசாத, நீ வாய மூடு." இதை கேட்டதோட கண்மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னடா இதே இவங்க இப்படி பேசுறாங்களே" அப்படின்னு. அதே நேரத்துல
நம்ம கண்மணி நேரா மாறனை பார்த்து வீராவை பார்த்து, வீரா நீ தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காத, இந்த பிரச்சனை இதோட விடு. அப்ப வீரா சொல்றாங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி மாறனை அவமானப்படுத்தும் பொழுது நீ வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்த. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, கண்மணி நீ தான் பிரச்சனையை உண்டாக்குற அப்படின்னு. அதே நேரத்துல மாறன் அந்த இடத்துக்கு வராரு. மாறனந்தத்தோட ராமச்சந்திரன் மாறனை பார்த்து இங்க வாடா அப்படின்னு சொல்ல மாறன் வராரு. அப்ப ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, டேய், அத்தனை பேருக்கு முன்னாடி இவனை வேலைக்காரன் அப்படின்னு பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. அப்ப நம்ம ராகவன் கேக்குறாரு, அப்பா அதுக்காக அத்தனை பேருக்கு முன்னாடி இவன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? ராமச்சந்திர சொல்றாரு, அத்தனை பேருக்கு முன்னாடி இவனை திட்டும் போது மட்டும் உனக்கு மனசு வலிக்கலையா? இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும்தான் மனசு வலிக்குதா? அப்ப ராமச்சந்திரா சொல்றாரு, இங்க பாரு ராகவா, நீ மட்டும் இப்ப இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, இனிமே நீ கடைக்கே வர வேணான்னு சொல்லுவேன். அப்ப ராகவன் வந்துட்டு நேரா மாறனை பார்த்து, மாறா, அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை பேசுனது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. மாற நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அப்பா ஏன்பா இதெல்லாம்? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்லடா, அவனுக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அவன் இந்த மாதிரி ஒரு சுயநலமா முடிவெடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப மாறா சொல்றாரு, அப்பா ஏதோ அவன் அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டான், அவன் மேல கோவப்படாதீங்க, அவனை விட பொறுப்பா அந்த கடையை யாரு பார்த்துப்பா? ராமச்சந்திரன் சொல்றாரு, அதான் நீ இருக்கே, இனிமே ராகவனோட இடத்துல நீயே இரு. இதை கேட்டதோட கண்மணிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப கண்மணி சொல்றாங்க, மாமா என்ன மாமா, இந்த வீட்டோட மூத்த பிள்ளை அப்படின்னா அது ராகவன் தானே, அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காம எப்படி நீங்க மாறன் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாம்? அதுக்கு நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத அவன் இன்னைக்கு நிரூபிச்சுட்டான். கொஞ்சம் பொறுமையா இருந்து முடிவெடுக்கலாம். அதை விட்டுட்டு அவன் இந்த மாதிரி கோவப்பட்டது ரொம்ப பெரிய தப்பு. இதனால கடை எப்படி திரும்பின பாதிக்கும்? இங்க பாரு, இந்த கடை இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு, 4-5 பிரான்ச் இருக்குன்னா அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? இவங்க தான். இவங்க இல்லாம என்னால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க இந்த ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இங்க பாரு கண்மணி, அவன் செஞ்சது தப்பு. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் கண்டிப்பா இப்படிதான் தண்டனை அனுபவிக்கணும். அவன் இனிமே கடைக்கே வர வேணாம் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கண்மணி. கண்மணி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. கண்மணி போனதை பார்த்துட்டு நம்ம ராமச்சந்திரன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப வீரா நேரா ராமச்சந்திரன்ட்ட, மாமா அவ அப்படிதான் அடிக்கடி கோவப்படுவா, அவளை பத்தி நீங்க நினைக்காதீங்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, ராகவனுக்கு இந்த எண்ணமெல்லாம் எங்கேருந்து வர ஆரம்பிச்சிச்சு? அப்ப பக்கத்துல இருந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, சார் இது எல்லாத்துக்குமே கண்மணி மேடம் தான் காரணம், அவங்கதான் தேவையில்லாம உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. வீரா நேரா ஸ்டாஃபை பார்த்து, இங்க பாருமா, நீ போயிட்டு வேலையை பாரு. அந்த பொண்ணு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகவன் கோவமா வீட்டுக்கு வராரு. வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. அப்ப வள்ளி ஓடி வந்து, டே ராகவா என்னடா ஆச்சு? ராகவன் சொல்றாரு, வள்ளி, அத்தை விடுங்கத்த, என்ன அத்தனை பேருக்கு முன்னாடி அப்பா அவமானப்படுத்திட்டாரு. வள்ளி கேக்குறாங்க, டே என்னடா ஆச்சு? ராகவன் சொல்றாரு, அத்தனை பேருக்கு முன்னாடி அப்பா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அப்ப கண்மணி இங்க இருந்து வந்துட்டு, என்னங்க விடுங்கங்க, இந்த வீட்டுல நீங்க ஒரு முக்கியமான ஆள் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏ கண்மணி என்ன பிரச்சனைன்னு சொல்லு, தேவையில்லாம அவனை சூடேத்தி விடாத. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஒன்னும் சூடேத்தி விடல, நடக்கிறத தான் சொன்னேன். இங்க பாருங்க, ஏற்கனவே எனக்கு நல்லாவே தெரியும், ராகவனை நீங்க பொம்மை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவரு ஒன்றும் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆளு கிடையாது, அந்த கடையில பெரிய ஆளும் கிடையாது. இவர் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி மாமா நிரூபிச்சிட்டாரு. அவர் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வள்ளி கேக்குறாங்க, ஏ கண்மணி தேவையில்லாம அண்ணனை பத்தி தப்பா பேசாத. கண்மணி சொல்றாங்க, நான் என்ன தப்பா பேசினேன், சரியாதான் பேசினேன். இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் நீங்க நானும் இந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப தப்பு, நீங்க வாங்க போகலாம். இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஏ கண்மணி என்னடி பேசிக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அப்ப கண்மணி சொல்றாங்க, கடையில ஒரு ஸ்டாஃப் தப்பு பண்ணிட்டாரு, அத ராகவன் தட்டி கேட்டாரு, அதுக்கு போயிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி ராமச்சந்திர மாமா மன்னிப்பு கேட்க சொல்றாரு, இதெல்லாம் சரியா? அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அண்ணன் வந்த பிறகு பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு. அப்ப கண்மணி சொல்றாங்க, நாங்க எதுக்கு பொறுமையா இருக்கணும், எங்க மேல எந்த தப்பும் இல்லாத போது நாங்க ஏன் பொறுமையா இருக்கணும்? நீங்களே சொல்லுங்க, இந்த வீட்டோட மூத்த பிள்ளை யாரு? இவர் தானே இத்தனை வருஷமா அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரு தானே வந்துட்டு ராமச்சந்திரன் மாமாவுக்கு அடுத்து அந்த கடையை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பான ஆளு. அதை விட்டுட்டு தேவையில்லாம மத்தவங்க வேலையை பார்க்காம இவரோட வேலையில மூக்க நுழைச்சா என்ன ஆகும்னு இப்ப புரியுதா? எல்லாமே மாறனுக்கு தான் தெரியுமா, என் புருஷனுக்கு எதுவுமே தெரியாது, என் புருஷன் மட்டமானவர்னு மட்டம் தட்டுறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, நீயாவே நினைச்சுக்காத, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை, ராகவன் அங்க முக்கியமான ஆளு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பார்த்த அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை,
உன் புள்ள மாற இருக்கான் பாரு, அவன் தான் அந்த கடையில முக்கியமான ஆளு. எல்லாத்துக்கும் அவன் தான் ஹெட் மாதிரி. நான் அந்த கடையில ஒரு செல்லா காசு மாதிரி. அப்ப கண்மணி சொல்றாங்க, அப்படி சொல்லுங்க. அந்த கடையில இத்தனை நாளும் நீங்க ஒரு செல்லா காசா தான் இருந்திருக்கீங்க. நல்ல வேளை நான் வந்த பிறகுதான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். கண்மணி நேரா வள்ளிய பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. வள்ளி நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி நீ என்ன ட்ரை பண்ற அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப கண்மணி டக்குன்னு அழுகுறாங்க. என்னங்க பாத்தீங்களா, உங்க அத்தை கூட என்ன எப்படி தப்பா பேசுறாங்க. அப்ப நம்ம ராகவ நேரா வள்ளிய பார்த்து, அத்தை எனக்கு அப்பவே தெரியும், நீங்க எப்பவுமே அந்த மாறனுக்கும் அந்த வீராவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. என் பொண்டாட்டிக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது. அவளை எப்ப பார்த்தாலும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. வள்ளி கேக்குறாங்க, டே அவ என்னைக்காவது நல்லது பண்ணாதானடா அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும். அவ இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுகிட்டு வந்துகிட்டு தானடா இருக்கா. அப்ப கண்மணி அழுகுறாங்க. என்ன பாத்தீங்களா, எப்படி பேசுறத பாத்தீங்களா, இந்த குடும்பத்துக்கு நான் என்னங்க பிரச்சனை கொண்டு வந்தேன். அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசியே தேவையில்ல. அப்பா வரட்டும் வந்ததோட சொத்தை பிரிக்க சொல்றேன். இது கேட்டதோட கண்மணி மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. வள்ளி நேரா ராகவனை பார்த்து, டேய் சொத்தை பிரிக்கிறது ஒண்ணுதான், உயிரை பிரிக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறத பத்தி அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, ஏன்டா இப்படி இருக்க. அண்ணன் தம்பி எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு பக்கத்துல எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இப்படி கடையிலேயே பப்ளிக்கா சண்டை போட்டு வந்திருக்க. இது எத்தனை பேருக்கு தெரிய வரும். இது யாருக்கு தெரியும்னு அவமானம். என் அண்ணனுக்கு தாண்டா அவமானம். ஏன்டா இப்படி இருக்கீங்க. அப்ப ராகவ சொல்றாரு, வள்ளியத்தை இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது. எத்தனை நாள் தான் நான் அவமானப்பட்டு நிக்கிறது. இதுக்கு மேலேயே நான் அவமானப்பட முடியாது. எனக்கான இடத்த பிரிச்சு கொடுத்துருங்க. நானும் கண்மணியும் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ராகவன் பேசுறாரு. அதே நேரத்துல வள்ளி சொல்றாங்க, டேய் தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காத, போயிட்டு தூங்கி கிளம்பி எல்லாம் சரியாகிரும். ராகவன் சொல்றாரு, இல்லத்த அப்பா வரட்டும் வந்த பிறகு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வள்ளி. இந்த கண்மணி தேவையில்லாம ராகவன்ட்ட கண்ணதையும் சொல்லி பிரச்சனை உண்டாக்குறாளே. வள்ளி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு வீராவுக்கு ஃபோன் பண்றாங்க. வீரா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏட்டி இங்க இந்த கண்மணி இருக்கான்ல, ராகவன்ட்ட கண்டதையும் சொல்லி சூடு ஏத்தி விடுறான். ராகவன் இப்ப செம்ம கோவத்துல சொத்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறான். கடையில அப்படி என்னதான் நடந்துச்சு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான். தேவையில்லாம ராகவன் மாமாட்ட கண்டதையும் சொல்லி பிரச்சனையை உண்டாக்கிட்டா. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வள்ளி. ஏண்டி அவ இப்படி பண்றா. அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா கவலைப்படாதீங்க, பிரச்சனை ரொம்ப பெருசாகாம நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட வள்ளியும், சரி நீதான் மாயா, எப்படியாவது இந்த கண்மணியை சரிப்படுத்தணும். வீரா சொல்றாங்க, அதுக்கு தானே வள்ளியம்மா இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கண்மணியோட மனசை நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.